டாக்டர் சுமந்த், இப்போ பிரச்சனை வந்து ரொம்ப பெருசான மாதிரி தெரியல. இப்போ சமீபமாக அந்த பிரேக்கிங் பார்த்துருப்பீங்க. ஆட்சியில் பங்கு மட்டும் வேண்டாம், அதையும் தாண்டி கூடுதல் இடங்கள் வேணும், வாரியம் வேணும், கூட்டுறவு சொசைட்டிஸ் வேணும், உள்ளாட்சி அமைப்புகளில் வேணும் அப்படின்றது. இது வந்து பிரச்சனையை முடிக்கிற மாதிரி தெரியலையே. இப்போ வேணும்னே இந்த இந்த விஷயங்கள்லாம் கடைசி நேரத்தில் கிளப்பப்படுகிறதோ? முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது, இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு. அது ஒரு மிகவும் நியாயமான எதிர்பார்ப்பு. இப்ப எங்கு சிக்கல் வருகிறது என்றால், முதலமைச்சரே வந்து திட்டவட்டமாக அதை கொடுக்க முடியாது என்று அந்த இந்தியா டுடே கான்க்ளேவ்ல திட்டவட்டமாக அறிவித்து விட்டார். அதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப காங்கிரஸ் எடுக்க வேண்டிய முடிவுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது ஏதோ மாணிக்கம் தாகூர் தன்னிச்சையாக பேசுகிறார் அப்படின்னு முதல்ல கொஞ்ச நாள் ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் சரி, மாணிக்கம் தாகூர் பேசினாரு, பிரவீன் சக்கரவர்த்தி பேசினாரு. அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்திக்கு இது பேசுறதுக்கு அதிகாரமே கிடையாது, அவர் மாநில பொறுப்பாளர் அல்ல. அப்புறம் என்னாச்சு, கிரீஷ் சோடாங்கர் குழு, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழுவில் நியமிக்கப்பட்ட தலைவரே பேசினாரு. அவரே சொன்னாரு ஆட்சியில் பங்கு வேண்டும். அதுக்கு கூட பாத்தீங்கன்னா, சென்ற மாதம் சச்சின் பைலட் சொல்றாரு, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு எதிர்பார்ப்பதில் எந்த தவறும் இல்லை, அவரும் மூத்த தலைவர். சோ இது ஒவ்வொருத்தரா பேசும்போது தொடர்ந்து என்ன சொல்றாங்க, செல்வ பெருந்தகை தான் மாநில கட்சி தலைவர், அவர் சொல்றதுதான் கேட்கணும், இல்ல ராகுல் காந்தி சொல்றதுதான் கேட்கணும். ராகுல் காந்தி ஒண்ணுமே சொல்லல. இப்ப ராகுல் காந்தி நடவடிக்கை எடுத்தாரா மாணிக்கம் தாகூர் மேல? தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல இல்லையா? சோ இது வந்து ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இதை ஏற்பதும் ஏற்றுக்கொள்ளாததும் திமுகவிடம் இருக்கிறது. 22ஆம் தேதி குழு அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு திமுக கூறி இருக்கிறார்கள். அதையே வந்து மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாரு, பேப்பர்ல பார்த்தேன், இந்த மாதிரி 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த போறாங்கன்னு, குழு அமைக்கிறாங்கன்னு பேப்பர்ல பார்த்தேங்கிற. சோ எந்த அளவிற்கு இந்த பிரச்சனை தீவிரமடைந்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இதெல்லாமே ஒரு க்ளூ. மிக முக்கியமாக இன்று காங்கிரஸ் வந்து வேறு ஒரு ஆப்ஷனை வைத்துக்கொண்டு இந்த பேச்சில் ஈடுபடுகிறார்கள். இன்னைக்கும் காங்கிரஸ் வந்து திமுக விட்டுட்டு போனோம்னு அவர்களுக்கு விருப்பமே கிடையாது. 1% கூட விருப்பம் கிடையாது. ஆனால் இதே மாதிரி போய்கொண்டிருந்தால் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் முழுமையாக அழிந்துவிடும் என்ற கவலை அவர்களுக்கு இருப்பதால், ஆட்சி 5 வருஷம் ஆட்சிக்கு வெறும், அதாவது முட்டு கொடுத்து திமுகவினரே வந்து முட்டு கொடுக்காத விஷயங்களிலும் முட்டு கொடுத்து, அதனால் மக்களிடையே கோபத்துக்கு உள்ளாகி எந்தவித பலனும் இன்றி எவ்வளவு நாளைக்கு தொடர்ந்து நீடிக்க முடியும்? வெறும் ஒரு 18 எம்எல்ஏக்காக. அதனாலதான் காங்கிரஸ் கேட்பது மிகவும் நியாயமான கோரிக்கை. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த பக்கம் பிஜேபி கேட்பதும் நியாயமான கோரிக்கை. இது காங்கிரசுடைய ஒருமித்த குரலா இருந்தா செல்வ பெருந்தகை மட்டும் அதுல இருந்து வேறுபடுறாரோ? இல்ல, செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து நம்ம காரணங்களுக்கு போக வேண்டாம். பட் எல்லோருக்கும் தெரியும் அவருக்கு ஏன் திமுகவுக்கு இவ்வளவு ஆதரவாக செயல்படுகிறார் என்பது கிட்டத்தட்ட அனைவருக்கும் அறிந்த ஒன்று. சோ அதனால அதை மட்டும் வைத்துக்கொண்டு, இப்போ நான் வந்து செல்வ பெருந்தகை சொல்றதையோ, மாணிக்கம் தாகூர் சொல்றதையோ, பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றதையோ கூட நான் வந்து ஒரு பேச்சுக்கு தனியா வைக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் கிரீஷ் சோடாங்கர் இந்த குழுவினுடைய தலைவர். ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்பவர் கிரீஷ் சோடாங்கர். அப்போ இதுக்காகவே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற ஒரு நபர் இந்த பேச்சு சார் சமீபத்தில் அது கேட்கல சார். அவர் ஆரம்பத்துல பத்தி பேசினாரு, அதற்கு பிறகு அதை பத்தி கேட்டாரு, அதுக்கப்புறம் கேட்கல. ஒரு விஷயத்தை சொல்றீங்க. சரி, செல்வ பெருந்தகை மட்டும்தான், செல்வ பெருந்தகை பற்றி திமுக ஆதரவுலாம் இல்ல, நாங்க கூட்டணிக்கு தான் ஆதரவு. அகில இந்திய அதை கேட்கக்கூடிய கூட்டம் தான் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு. இந்த விளக்கத்தை நம்ம சொல்லி ஆகணும். ஒரு நிமிஷம் சார். உங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமாரே வந்து ஆட்சியில் பங்குன்னு கேட்கிறாரு சார். நீங்க திருப்பி பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் சார், இதுவும் பழைய கதை சார்.
என்னைக்கு சொன்னாருன்னு கொஞ்சம் ஆதாரமா சொல்லுங்க சார் ப்ளீஸ். நீங்க கொஞ்சம் ஒரு விவரமா பேசக்கூடிய ஆளு. நீங்க என்னைக்கோ ராஜேஷ் கேட்ட நான் விட்டுட்டாங்கன்னு சொல்ல வரல. நீங்க சமீபத்துல பேசுற மாதிரி பேசுறீங்க. அகில இந்திய தலைமையில நாங்க டெல்லியில நீங்க சொல்றவர் இல்ல சார். நீங்க சொல்லக்கூடிய திரு கிரீஷ் ஜோடகரோ திரு ராஜேஷோ இவர்கள் எல்லாம் பொறுப்பில் உள்ளவர்கள். அவர்கள் சமீபத்தில் பேசல. 2 மாசத்துக்கு முன்ன பேசுனத நீங்க தயவு செய்து இங்க பேச வேண்டாம் சார். மன்னிக்கணும் ஒரு நிமிஷம் சார். நான் வந்து இந்த ஆர்டிகல் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால திரு கிரீஷ் ஜோடங்கர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இது ஜனவரி மாதம் வந்த பேட்டி. அதுல அவர் சொல்றாரு 58 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்லை தமிழ்நாட்டில். எங்களுடைய தொண்டர்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கிறது, அதனால் நாங்கள் அதை விரும்புகிறோம். இப்ப ஜனவரி மாசம் நீங்க சொல்லலாம் 20 நாள் முன்னாடி சொன்னாருன்னு இருக்கலாம். பட் நீங்க சொல்றத பார்த்தா ஒரு வருஷம் முன்னாடி பேசலாம். விரும்புகிறோம் என்று சொல்றதும் சார் விரும்புகிறோம் என்று சொல்வதும் எங்களுக்கு வேண்டும், அப்பதான் நாங்க கூட்டணியில இருப்போம் சொல்றதும் வேற வேற சார். எனக்கு தான் விருப்பம் சார். சார் வேண்டும் அர்த்தம் சார். ஒரு நிமிஷம் அவர் அவருக்கு கேட்கப்பட்ட கேள்வி சார் முடிச்சிட்டோம். ஒரு நிமிஷம் இருங்க. அவர் சும்மா ஒரே நிமிஷம் இல்ல நம்ம உடன்பாடு முடிக்க ப்ளீஸ். இல்ல ஹிதாயத்துல ஒரு நிமிஷம் திரும்ப வரேன். நான் சொல்லி முடிச்சேன் சார். தவறா மக்களுக்கு போய் இல்ல சார் நீங்க விளக்குங்க. நீங்க அடுத்து முடிக்கணும். சுமந்த் சுருக்கமா சார். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முதல்ல ஏதோ பழைய கதை அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு அது பழைய கதை கிடையாது அப்படின்ட்டு. இது ஒரே ஒரு நிமிஷம். இது வந்து ஜனவரி மாதம் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி. ஒரே நிமிஷம். Are you posturing to pressure DMK to agree to your demand for power sharing? We don't need to do that. Every political party has policies, program, manifesto. Everyone remembers Kamaraj rule. Every party strives for power. Cadres expect it. Congress cadres have been working for 58 years without power. Okay. Now at least we are giving them hope. இத வந்து நீங்க எப்படி இன்டர்பிரட் பண்றீங்களா? நீங்க எப்படி வேணா இன்டர்பிரட் பண்ணிக்க. இதை விட திட்டவட்டமாக இதை விட எப்படி சொல்ல முடியும்? ஜனவரி மாசம் என்னைக்கோ பழைய கதை விட்டுட்டாரு அப்படிங்கிறீங்க. எங்க அவர் சொன்னாரு? சரி, ஒரு முறையாவது கிரீஷ் ஜோடங்கர் இல்லைங்க ஜனவரி மாதம் நாங்க இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு கேட்டோம், இப்போ அதை வேண்டான்னு சொல்லிட்டோம் சொன்னாரா? சரி கேப்போம். ஏன் சார் இது? see what is this? ஓகே ஒரு நிமிஷம் வர ப்ளீஸ் வர இல்ல ஒரு நிமிஷம் விளக்கு கொடுக்கல. ஒரு நிமிஷம் நான் திரு இல்ல ஒரு நிமிஷம் இல்ல திரும்ப வரேன் சார். உங்களுக்கு அடுத்த சுற்றுல ஃபுல்லா டீல் தரேன். ப்ளீஸ் புரிஞ்சுங்க. நான் திரு சுபேர் ஒரு நிமிஷம் சார் நீங்க மட்டும் தான் விளக்கம் கொடுக்கணும். நான் வரேன் உங்கள்கிட்ட. சுபேர், ராகுல் சம்மதத்தோடு நடக்கிறது அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் கூட்டணி சலசலப்பு அதிமுக இருந்தது அப்படின்றது மாதிரி இப்போ அவங்க வந்து இங்கே சொல்லுவது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணி சலசலப்புக்குள்ளாயிடுச்சு. பெர்செப்ஷனில் ஒருவேளை இப்போது அதிமுக கூட்டணி முன்னுக்கு வர மாதிரி இல்லையா? இல்லை அப்படி எடுத்துக்கிற வேண்டாம். இப்போ வந்து இந்த காங்கிரஸும் கதரும் எப்படி பிரிக்க முடியாதோ காங்கிரஸும் கோஷ்டி போஸ்டலும் இப்போ பிரிக்க முடியாது. இப்போ 5 மாநிலத்தில் இப்போ தேர்தல் நடக்குது. எல்லா மாநிலத்திலுமே பிரச்சனை. இன்றைக்கி நேற்று மணிசங்கர் ஐயர் வந்து கேரளாவில் பேசியிருக்கிறாரு. அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. வெஸ்ட் பெங்காலில் தனியாக நிற்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை. இப்போ தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் இவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டுருக்காங்க. அதை தெளிவாக ரொம்ப கிளாரிட்டியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லிக்கிட்டாரு. சொல்லி முடிச்சு 1 வாரம் ஆகுது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது, தனிச்சு ஆட்சி தான், மற்றபடி தோழமையோடு இருப்போம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணிட்டார். இப்போ அதற்கு அகில இந்திய தலைமையிலிருந்தோ அதிகாரப்பூர்வ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலிருந்தோ எந்த விதமான ரியாக்ஷனும் கிடையாது. இப்போ ரியாக்ட் பண்ணுறது யாருன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ரியாக்ட் பண்ணுறாரு. மதுரையில் ஒரு பொதுக்குழு கூட்டுறாரு, அதில் தீர்மானங்களை போடுறாங்க. அந்த தீர்மானத்தினுடைய நகல் தான் இன்றைக்கி 10 பேர் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் மதுரையில் இருக்கா இல்லை சென்னையில் இருக்கா? தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாணிக் தாக்கூரா இல்லை செல்வ பெருந்தகையா? இப்போ திமுக தரப்புலேருந்து ஒரு விஷயத்தை கிளியர் கட்டாக ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி முடிச்சிட்டார். கூட்டணி ஆட்சி கிடையாது, தனித்து ஆட்சி தான் அப்படிங்கிறத ரொம்ப கிளியர் பண்ணிட்டார். இப்போ அகில இந்திய தலைமையிலிருந்து எந்த விதமான செய்தியும் இல்லை. செய்தி சொல்லாமல் இருப்பது பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்களோன்னு தோணலையா? இல்லை, அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயலை செய்கிறாங்க காங்கிரஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி நீங்கள் உங்கள் தரப்பு விஷயத்தை சொல்லிட்டாங்க, நீங்கள் அதற்கு முடிவெடுக்க வேண்டிய இடத்துக்கு உங்கள் ஆன்சர் கீ உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க.
இப்போ நீங்கள் தான் ஃபுல் பண்ணணும், வேண்டுமா வேண்டாமான்னு ஃபுல் பண்ணணும். அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப வந்து மாற்றி மாற்றி குறையை சொல்லிக்கிட்டு குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு முதல் கதவை அடைச்சிட்டாங்க. கூட்டணி ஆட்சி இல்லைங்கிறத கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க எவ்வளோ பேசினாலும் இதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சி இந்த பேச்சு வராதா? இல்ல முடியாது, அவங்க கிளியரா சொல்லிட்டாங்களா. திமுக ஒத்துக்காது. கூட்டணி ஆட்சிங்கிறது திமுகவினுடைய வரலாற்றில் தமிழ்நாட்டில் அந்த கான்செப்டே ஃபெயிலியர். 2016 ஃபெயிலியர், 1980 ஃபெயிலியர். அது வந்து கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட். அது திமுக ரொம்ப கிளியரா சொல்றாங்க கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு. அப்போ கூட்டணி ஆட்சி முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகும் இவங்களுடைய மனக்குமுறலை எங்க போய் சொல்லணும்? அகில இந்திய தலைமையில் சொல்லணும். அப்ப காங்கிரஸ்க்குள் ஒரு கோஷ்டி பூசல் ஒன்று உட்கார்ந்துக்கிட்டு லேசா இருக்கக்கூடிய பிரச்சனையை திரிவிட்டு ஏற்றக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2 கோஷ்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. 2 கோஷ்டி கண் கூட இருக்கு, நம்ம பார்க்குறோம். இது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மட்டும் கிடையாது, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முழுவதுமா இருக்கு. இப்போ தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு உடனே செல்வ பெருந்தகை பெங்களூர் போறாரு, ஒருத்தர் அந்த பக்கம் போயிட்டு அங்கே போய் பேசுறாரு. இதுக்குள்ளேயே குழப்பம் இல்லையா உங்களுக்கு? இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கூட்டணியில் இருக்குன்னா இருங்க, இல்லாட்டி போறதா போகலாம். தீர்மானம் போட்டு தான் எல்லா கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா? செயற்குழு பொதுக்குழு கூட்டி தான் கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா? உங்களுடைய கோரிக்கை என்னன்னா அகில தலைமையில் சொல்லுங்க, தமிழ்நாடு தலைமையில் சொல்லுங்க. அப்ப இதற்குள்ள கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் ஒரு சிறு குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்தை பயன்படுத்தி கொண்டு காங்கிரஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜக ஸ்லீப்பர் செல்ஸ் இந்த கட்சியை கபலீகரம் மொத்தமா காலி பண்ணி வரணும். காங்கிரஸ்க்குள்ள நான் சொல்லலங்க, இத ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் பாஜக சித்தாந்தத்தில் உள்ளவர்கள் கட்சியில் இருக்காதீங்க, போயிருங்கன்றாரு. இதுதான் காங்கிரஸ் கட்சிக்கு நடக்குது. இந்த உள்ள இந்த வேலையை பண்றாங்க. இதை எப்படி காங்கிரஸ் ஹேண்டில் பண்ண போகுது? திமுக அவங்களுடைய நிலைப்பாட்டில் தெளிவா இருக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், தொடர்ந்து கடந்த 3 மாசமா இந்த விஷயத்தில் திமுக ரொம்ப ஜெனூனா நடந்துட்டு இருக்கு நான் பார்க்குறேன். ஏன்னா திருச்சி வேலுசாமியா இருக்கட்டும், வரக்கூடிய அங்கிருந்து பொறுப்பாளராக வர்றவரே கேட்கிறாரு இந்த மாதிரியான விஷயங்களை. தொடர்ந்து பேசுறப்ப அவங்க அமைதி காக்குறாங்க. அவங்க தரப்பு விஷயத்தை ரொம்ப கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க. இனி முடிவெடுக்க வேண்டியது காங்கிரசினுடைய கையில். கூட்டணியில இருக்கணுமா வேணாமான்ற முடிவு நீங்க எடுத்துக்கங்க. அவங்க கையில கொடுத்துட்டாங்க. கூட்டணி ஆட்சி இல்லங்கிற விஷயத்தை சொல்லி கதவை மூடிட்டாங்க. நீ முடிவெடுக்க வேண்டியது காங்கிரஸ் தான்.